ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, நானே உன் வீடு தேடி வந்து நிற்கும்போது நீ ஏன் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உனக்கு துணையா யாருமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுற? நீயே நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய நாள் வெகு சீக்கிரமாக வரதான் போகுது. யாமிருக்க பயமே என் செல்வமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. மகிழ்ச்சியை தரக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து நடக்கும். உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்கிறது உன் அப்பன் முருகப்பெருமானிடம் என்பதை மறக்க வேண்டாம் என் செல்வமே. நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கிறேன். தேவையில்லாமல் நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுவ. எதுவுமே நடக்கலையே நினச்சி கவலைப்படாத. எது நடக்கணுமோ, எது எப்போ நடக்கணுமோ அதை நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து போக தயாராக என் செல்வமே. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உனக்காக ஓடிவர நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? என்னுடைய வரவால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் பார்க்க போகிற. உனக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய வேண்டுதல்களை கூட கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி தருவேன். தயாராக இரு என் செல்வமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விட வேண்டாம். என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னுடைய பக்தியை நான் அவ்வப்போது சோதித்திருந்தாலும் இப்போது உன் மனசு பக்குவப்படும்படி உனக்கான நல்லதைத்தான் செய்கிறதுக்காக ஓடி வந்திருக்கேன். நான் ஒருபோதுமே உனக்கு துன்பத்தை கொடுத்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் என நம்பிக்கையோட உன் அப்பன் முருகப்பெருமான் என்னை நீ நம்பலாம் என் செல்வமே. உன் விருப்பம் நடக்கலை, நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு நீ கண்களில் நீர் நிரம்பி வழியும் அளவுக்கு காத்திருந்தால் மட்டும் போதுமா? என்னை நம்பு. கொஞ்சம் தாமதமானாலும் உனக்கானதை நான் சரியாக முறையாக நிறைவேற்றி தருவேன் என நீ என்னை நம்பினால் போதும். தாமதமானாலும் உன் விருப்பங்களை தவறாமல் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. நம்பிக்கையோடு கலங்காமல் இரு. உன்னை நீயே பலவீனன்னு நினச்சிக்கிறது தானே மிகப்பெரிய பாவமாக இருக்கு. நீ பலசாலியாக மாறுவாய். நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உனக்கு எல்லா வல்லமையும் உண்டாகும் என இந்த முருகப்பெருமானை நீ நம்பினாலே போதும் என் செல்வமே. நீ அனுபவித்து கஷ்டப்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் முடிவாக இப்போது பல இன்பமான நிகழ்வுகளை நடத்த வந்திருக்கேன். கோடை வெயில் இருக்கும்போது எதிர்காற்றடிச்சா எப்படி இருக்குமோ அதே போல தான் இப்போது துன்பத்தால் வாடி வதங்கி கொண்டிருக்கும் உனக்கு தென்றலாய் உனக்கான இன்பத்தை தருவதற்காக நானே வந்துட்டேன். நான் இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? இதோ நீ எதிர்பார்த்ததையெல்லாம் எல்லா காரியங்களையும் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்க வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகிற. எதுக்கெடுத்தாலும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே. சோர்வும் கவலையும் விரக்தியும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றதல்லவா? இந்த நேரத்தை நீ தேவையற்ற எண்ணங்களுக்காக செலவழிக்க வேணாம். நீ கண்ணீர் பெருகி என்னை முழுதும் அன்பு பிள்ளை போது இறக்கி முருகன் செயல்தான் என்பதை புரிந்துகள். இனி நடக்கப் போவதையும் என் அருளால் உன் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடத்தி முடிப்பேன். தேவையில்லாமல் மனக்கலக்கம் கொள்ளாதே என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடு ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்களா? சில பேர் என்ன ஏதுன்னு புரியாமல் எல்லாமே தனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாரை விட உயர்ந்தவன்கிற மாதிரி கொஞ்சம் காசு பணம் இருக்கிறதுனாலேயே அகங்காரத்தில் ஆடுகிறார்களா? அதனால் உன் மனம் காயப்படும்படி பேசி உன்னை மன வருத்தத்திற்கு உள்ளாக்குகிறார்களா? கவலைப்படாத. அவங்க சீக்கிரமே மனம் திருந்தி உன்னை தேடி வந்து தன் தவறை ஒப்புக்கொள்ளும்படி நான் செய்வேன். அப்போது அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளேன் செல்வமே. ஆனால் மறுபடியும் அவங்க அந்த தவறை செய்யாத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஒருவர் தவறு செய்தால் சரின்னு மன்னிச்சிடலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் தவறு செய்து அதை தப்பாகவே அவர்கள் குணமாகவே மாற்றிக்கொண்டு விட்டார்களே ஆனால் அவர்களை அருகில் கூட நீ நெருங்க விட வேண்டாம். உன்னுடைய அன்பு என்பது உனக்கு மட்டும் சந்தோஷத்தை தராமல் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை தரும் வகையில்
நீ நடந்து கொள்ள பழகு என் செல்வமே. நீ உன்னுடைய அன்பினாலேயும் உன்னுடைய பொறுமையாலேயும் உன்னுடைய நல்ல குணத்தினாலேயும் உயர்ந்த இடத்தை பெறப் போகிறாய். நீ ஒருபோதும் யார் முன்னிலும் தாழ்ந்து போக மாட்டாய். என்னை வரவேற்க தயாராயிரு. உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வருவேன். மகிழ்ச்சியான வளமான நாட்கள் வரப்போகுது. உன் துன்பங்கள் எல்லாம் போய் உனக்கான இன்பங்கள் பெருகும். உனக்கான நேரம் வந்துவிட்டது தானே. இனி நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். நானே உன்னுடைய உயிரில் கலந்து உன் கூட தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உனக்குள்ள பல மாற்றங்களும் இரக்க குணமும் நிறைஞ்சிருக்கின்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யக்கூடிய எல்லா நற்செயல்களும் உனக்கு வெற்றியை தரும்படி நான் செய்வேன் என் செல்வமே. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி நீ மனமுடைஞ்சு நிற்கதியாக நிற்க வேண்டாம். உன் கரங்களை இறுகப்பற்றிய உன் அப்பன் முருகப்பெருமான் நான் சொல்கிறேன். நிச்சயமாய் உன் கரங்களை உயர்த்தி காட்டுவேன். தேவையில்லாமல் நீ தனியாக இருக்கிறோன்னு நினச்சி தவிச்சு போகாத. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட போகிறதில்ல. இனிமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் அல்லவா. உன் கனவுல வந்து கூட காட்சி கொடுத்து நீ என்கிட்ட தினமும் மனசார கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை மனமாற முடிச்சு கொடுப்பேன். உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு துணையாக இருக்கிற நானே உன்னுடைய எல்லா துன்பங்களையும் விலக்கி வச்சு உனக்கான புத்துணர்வோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை தருவேன். சோர்ந்து போகாதே என் செல்வமே. தொட முடியாத தூரம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு உன் குறிக்கோளை நோக்கி நீ ஒரு அடியாவது எடுத்து வச்சு நகர ஆரம்பிச்சினா நிச்சயமாக எல்லையை நெருங்கி தொட்டு விடலாம் என் செல்வமே. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும் நிச்சயமாக உன் விடாமுயற்சியின் மூலமாக நீ மிகப்பெரிய இடத்தை அடைவாய். உன் லட்சியங்களையெல்லாம் நீ எட்டி பிடிப்பதற்கு, உன் ஆசைகளையெல்லாம் அடைந்து உன் கனவுகளையெல்லாம் நீ நிறைவேற்றி கொள்வதற்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ நிம்மதியோடு இருந்தினா வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட வீணாக போகாது. ஆனால் நிம்மதி இல்லாட்டி ஒரு நிமிஷம் என்ன, உன் வாழ்நாளே வீணாக போய்விடும். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழப்பாரு. உனக்கான வாய்ப்பை நான் நிச்சயமாக தருவேன் என் செல்வமே. நேற்று நடந்த விஷயங்களை வச்சு இன்றைக்கி இப்படி தான் இருக்கும்னு நீயாக தப்பு கணக்கு போட வேண்டாம். உன் வாழ்க்கை சூழ்நிலையை உனக்கு ஏற்றபடி மாற்றத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா. வெற்றி தோல்வி நீ எதை பற்றியும் சிந்திக்காம உன்னுடைய உழைப்பை கொடுத்து முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. நிச்சயமாய் வெற்றி உனதாக மாறும். தோல்வி எல்லாமே உன்னை விட்டு விலகி பயந்து ஓடி போகும். விமர்சனங்களை யார் சொன்னாலும் அதை உனக்குள்ளே ஏற்றிக்க வேணாம். வெற்றி அதிகமாக அதிகமாக விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீ கண்டுகொள்ளாமல் கடந்து போனாலே வெற்றியெல்லாம் உன் அருகில் நெருங்கி வந்து தோல்வியெல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போய்விடும். உன்னப்பன் முருகப்பெருமான் உன்னைக்கானதானே ஓடி வந்தேன். நிச்சயமாக உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன்.